இனிமேலாவது இனவெறிக்கொள் தமிழா, தமிழா இனவெறிக்கொள், வேற வழியே இல்லை நமக்கு. இதுதான் நம்ம வந்து இப்போ முட்டுச்சந்தில் நிற்கிறோம். இனிமே நம்ம வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஜனநாயகம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை வந்து சோழியை முடிச்சு ஏறி மாரி போயிட்டே இருப்பாங்க. இதான் நடக்கும். தமிழுடைய ஆராய்ச்சிக்கு வந்து அரசு வந்து ஒருத்தனை போடுது, அவர் வந்து பிறமொழியினராக போடுறாங்க. அவர் வந்து பாட புத்தகத்தில் இதெல்லாம் எழுதுறாரு, பாடங்கள்லாம் எழுதுறாரு, திராவிட மொழி குடும்பம் தான் எழுதுறாரு. திராவிட இப்போ இப்போ நான் என்ன கேட்கேன், சரிப்பா திராவிட மொழி குடும்பம் ஓகே, இப்போ அந்த கன்னடர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்களே, இந்த வாய்கள்லாம் எங்கே போச்சு? இந்த தமிழன்ட்ட வந்து வகுப்பு எடுக்கீங்களா, விரிவா வகுப்பு சொல்லுங்க. இப்போ கன்னட போல கர்நாடகாக்கு போ, மேடை போடு, நீங்க பெரியாரு அம்புட்டு சாச்சி பிட்டாரு இச்சு பிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா, போ கர்நாடகாவில் போ, நின்று போ, அங்கே நின்று போடு, ஒரு ஸ்டேஜை போடு. நீங்க தான் திராவிடர்களப்பா, எல்லாம் அண்ணன் தம்பிகள் தானே, போய் நின்னுங்க, போய் பேசு பார்ப்போம். எப்படி சொல்லலாம் இது திராவிட மொழி குடும்பம் தான் அப்படின்னு சொல்லு. நீங்க தமிழ் மொழி குடும்பம் கூட வேணா சொல்லலாம், இல்ல தமிழ்ல இருந்து பிரிந்ததுன்னு கூட, அது அவன் சொல்ற மாதிரி அதுல இருந்து பிரிந்தது கூட வேணாம். இல்லை இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம்னு நீ அங்க சொல்லிட்டு வாயேன், வாய் மேலே போட்டு அனுப்புவான், பூரா விட்டுருவான்னு. அப்போ நாங்கெல்லாம் வந்து இடிச்ச வாய்ப்புகளுங்க, நீங்க எங்கிட்ட வந்து திராவிட மொழி குடும்பம்னு சொல்றேன், எங்க பிள்ளைங்க படிக்கிற பாடத்துல நீங்க வந்து திராவிட மொழி குடும்பம்னு பாடம் புத்தகத்துல கட்டுரைகள் எழுதுறீங்க, இதை நாங்க படிச்சுட்டு வரணும். இன்னும் வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரியார்னு படத்தை ஓட்டுறீங்க, ஆந்திராவுக்கு போனா அவர் ஈவே ராமசாமி நாயக்கர் ஆயிடுறாரு. அப்போ எவ்வளவு நுணுக்கமா நீங்க அரசியல் பண்றீங்க. நாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம்.